மாதிரியே பிச்சு போட்ட பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்ப்பாங்க. தேவையானதை எடுத்துப்போமா. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்து வச்சுப்போமா. அது மாதிரி மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுப்போங்க. இப்போ கடையை எடுத்து அடுப்பில் மேலே வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு அடித்து வச்சிருக்க கறி மசாலா பட்டையை சேர்த்துப்போம். இப்போ அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துப்போமா. கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துப்போங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனோன்னே மஞ்சள் தூளி உப்பை சேர்த்துப்போம். தக்காளியை இறக்கிப்போங்க. அடுத்து கேரட்டு, பீன்ஸ், பச்சை பட்டாணியை சேர்த்துப்போமா. இதோட வேக வச்சிருந்த மீன் மேக்கரை சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல ஒரு கை பொட்டுக்கடலையை சேர்த்துப்போம். இப்போ ஒரு 5 முந்திரி, 1 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பரோட்டாவை கையாலே இந்த மாதிரி பிச்சு போட்டுப்போமா. கிரேவியில் புதினாவே கொத்தமல்லி சேர்த்துப்போம். நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம பிச்சு வச்சிருந்த பரோட்டாவை சேர்த்துப்போங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம். பாருங்க எப்படி ஒரு அருமையான பரோட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் முட்டையை தனியாக பொரிச்சு இப்போ அந்த பரோட்டா மேலே எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போங்க. உங்களுக்கு வேணும்னா முட்டை இல்லாமலே செஞ்சுக்கலாம். பாருங்க சூப்பரான பிச்சு போட்ட பரோட்டா ரெடி. கொத்து பரோட்டா வீட்டில் செய்ய முடியலனாலும் இது மாதிரி பிச்சு போட்ட பரோட்டா செஞ்சு அசத்துங்க. என்னங்க சாப்பிட்டு வரீங்களா? தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.